வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் மாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதுல ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்பவே சக்தி வாய்ந்த, அதே சமயம் பலராலும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் பிறந்துட்டாலே போதும், நம்ம ஊர்ல இருக்கிற அம்மன் கோவில்கள்ல எல்லாம் திருவிழா கோலம் பூண்டுடும். கூழ் ஊத்துற சத்தம், வேப்பல வாசனை, பம்பை உடுக்க சத்தம்னு ஊரே கலக்கட்டும். பல பேர் இந்த மாசத்துல ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சில பேர் மனசுல ஒரு பயமும் இருக்கும். ஆடி மாசம்னா சுபகாரியங்கள் செய்யக்கூடாதா? இது என்ன பீடை மாசமா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கணும். ஆடி மாதம்னாலுமே அது பீடை மாதம் கிடையாதுங்க. பீடு நடை போடும் மாதம். அதாவது ஆன்மீகத்துல நாம் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்றத தான் இதை ஆடி மாதம் அப்படின்னு சொல்றாங்க. சரியே இந்த ஆடி மாசம் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாசத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் மன நிம்மதியும் பாரம்பரியமா சொல்லப்படுற அந்த நற்பலன்களும் கிடைக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் விரிவா ஆழமா பார்க்க போறோம். வீடியோவா முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. முதலாவதா ஆடி மாதம்னாலுமே அது அம்மனுக்குரிய மாதம். ஸோ அம்மனை மனதார வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் ஆடி செவ்வாய்க்கிழமையிலையும் ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம். ஏன் அம்மனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரோம்னா, தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கமே இந்த ஆடி மாசம்தான். அதாவது சூரியன் தன்னோட பாதையை மாற்றி பயணிக்கும் காலம். இந்த நேரத்தில் இயற்கையிலேயே காத்துல ஒரு தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன், அங்காளம்மன் அப்படின்னு எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு ஆடம்பரமாக பெரிய பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசார பிரார்த்தனை செய்யுங்க. விலையுயர்ந்த புடவையோ இல்லை தங்க நகையோ அம்மன் கேட்குறது கிடையாது. ஸோ அம்மா, என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு உண்மையான அன்போட தூய்மையான மனசோட வேண்டினாலே போதும். அந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ரெண்டாவதா, வீட்டில் தீபம் ஏற்றுங்க. கோவிலுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட வீடு தான் நமக்கு முதல் கோவில். ஆடி மாதத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் தினமும் காலையில் இல்லாட்டி சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி இல்லாட்டி குத்து விளக்கு ஏற்றுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதோட பின்னணி என்னன்னா, ஆடி மாதத்தில் பொதுவாகவே நல்ல காற்றடிக்கும். மழைக்காலத்தோட தொடக்கமும் கூட. இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது அது நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டிட்டு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கும். பல குடும்பங்கள்ல இதை ஒரு நல்ல தொடக்கத்தோட அடையாளமா பாக்குறாங்க. விளக்கு ஏத்தி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா உங்களோட குடும்பத்தோட உட்கார்ந்து சாமி கும்பிடுங்க. அது மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை தரும். மூணாவதா பாத்தீங்கன்னா, ஆடி கூழ் மற்றும் தானம் செய்யறது. ஆடி மாசம்னாலுமே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது ஆடி கூழ் தான். கோவில்களில் பெரிய அண்டாவில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. இது வெறும் மத சடங்கு மட்டும் கிடையாது நண்பர்களே. இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியலும் இருக்கு. ஆடி மாசத்துல வெயிலும் மழையும் கலந்த ஒரு காலநிலை இருக்கும். இதனால அம்மை நோய், காய்ச்சல் இது மாதிரி தொற்று நோய்கள்லாம் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூழில் சேர்க்கப்படுற கேழ்வரகு, தயிர், சின்ன வெங்காயம், இது கூடவே வேப்பிலை, இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் குளிர்ச்சியான ஒரு உணவுகளாகவும் இது இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தானத்தோட முக்கியத்துவம். இந்த மாசத்துல உங்களால் முடிஞ்ச அளவு தானம் செய்யுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தரலாம். வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு ஆடைகள் வாங்கி தரலாம். இல்லைன்னா ஒரு குழந்தையோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை நீங்கள் செய்யலாம். நல்ல செயல்களை செய்யறதுக்கு எந்த மாதமும் தடை கிடையவே கிடையாதுங்க. தடையா இருந்ததில்லை. ஆனா ஆடி மாதத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யறப்போ அது சமூகத்துல ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்குது. நாலாவதா பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் மற்றும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது. நம்ம பல நேரங்கள்ல ஒரு தப்பு பண்றோம். விசேஷ நாட்கள் வந்தா பெரிய பெரிய கோயிலுக்கு போறோம், சாமியாரை தேடி போறோம், ஆசீர்வாதம் வாங்குறோம். ஆனா நம்ம வீட்டிலேயே நடமாடுற தெய்வங்களா இருக்கிற பெத்தவங்களையும் பெரியவங்களையும் கவனிச்சுக்கிறதே கிடையாது. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் பெத்தவங்களோட ஆசீர்வாதமும் தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்துலையும் விழாம காப்பாற்றும். சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் ஒரு நாள் உங்களோட அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க கிட்ட அன்பாக பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கித்தாங்க. அவங்களோட முகம் மலர்ந்து மனசார நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பரிகாரத்தை விடவும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா, அகந்தையை அழித்து கோபத்தை குறைங்க. ஆன்மீகம் அப்படின்னாலுமே என்ன?
நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கிறது தான் ஆன்மீகம். ஆடி மாதத்தை ஆன்மீக மாதம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு மாதம் நம்மளோட மனசை கடவுள் பக்கம் திருப்பி கெட்ட பழக்கங்களை விடணும். அதுக்காக தான் இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. குடும்பத்திலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. கடுமையான மற்றவங்க மனசை புண்படுத்துகிற வார்த்தைங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. கோவம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ மன அமைதி தான் இருக்கிறதுலேயே பெரிய சொத்து. இந்த ஆடி மாதத்தில் கோபத்தை குறைச்சி அமைதியாக இருக்க பழகிட்டிங்கன்னா அதுவே உங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, இயற்கையை போற்றுதல். மரம் இல்லாட்டி செடியை நடுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் இயற்கையையும் பிரித்து பார்த்ததே கிடையாதுங்க. இயற்கையை வணங்குறது தான் நம்மளோட பாரம்பரியம். ஆடி மாதத்தில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். விதை விதைக்க இதுதான் சரியான காலம். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழியே வச்சாங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது, நமக்கும் தான். இந்த ஆடி மாசத்துல உங்களோட வீட்டில் இல்லாட்டி பொது இடங்களில் ஒரு மரக்கன்றையோ இல்லாட்டி ஒரு பூச்செடியோ நடுங்க. உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா ஒரு சின்ன தொட்டியில் துளசி செடி இல்லாட்டி கற்றாழை வளர்க்கலாம். ஒரு உயிரை பூமியில் உருவாக்குறதும் இயற்கையை பாதுகாக்கிறதும் ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல். அந்த செடி வளர வளர உங்களோட வாழ்க்கையும் நேர்மறையாக வளரும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, தினமும் நன்றி சொல்கிற பழக்கம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதை மட்டுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்காது. நமக்கு என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தினமும் காலையில் தூங்கி எழுந்த உடனே பூமி தாயை தொட்டு கும்பிட்டு, இறைவா எனக்கு இந்த அழகான நாளை கொடுத்ததுக்கு நன்றி, இன்னைக்கு நான் நல்ல விஷயங்களை மட்டும் செய்வேன் அப்படின்னு மனசார சொல்லுங்கள். இந்த நன்றி உணர்வு உங்களோட மூளையை பாசிட்டிவாக மாட்டும். நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வையே மாறும். ஸோ எப்போ நீங்கள் இருக்கிறத வச்சு திருப்தியாகவும் நன்றியோடும் இருக்கிறீங்களோ அப்போவே உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஆடி மாதத்தில் மிக முக்கியமான இன்னொரு நாள் தான் ஆடி அமாவாசை. நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்களை நினச்சி வழிபாடு செய்கிற நாள் இது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மான்னு எத்தனையோ பேரோட உழைப்பும் ஜீனும் இருக்கும் இல்லைங்களா? அவங்கள இந்த நாளில் நினச்சி நீர்நிலைகளில் திதி கொடுக்கறது, இல்லைனா வீட்லேயே அவங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு காகத்துக்கு வச்சுட்டு நாம் சாப்பிட்றது, இதுதான் நம்மளோட மரபு. முன்னோர்களோட ஆசை இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் ஆடி தபசு அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. அம்பிகை சிவபெருமானும் அதாவது ஹரியும் விஷ்ணுவும் ஒன்று தான் அப்படின்ற உண்மையை உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக ஒற்றை காலில் தவம் இருந்த நாள் தான் இந்த ஆடி தபசு. சங்கரன் கோவில் போன்ற இடங்களில் இது மாதிரி இந்த விசேஷங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒத்துமை. சிவனும் விஷ்ணுவும் வேற வேற இல்லை. ஸோ எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தான் மனுஷங்களுக்குள்ளேயும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. இந்த மாசத்துல எல்லாரும் ஒன்னா கூடி திருவிழா கொண்டாடும் போது மனசுல இருக்கிற கசப்புகள் நீங்கி ஒற்றுமை வளரணும். அதுதான் இந்த வழிபாட்டோட உண்மையான நோக்கம். நண்பர்களே, வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ யூடியூப்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் இந்த 7 பொருளை வீட்டுக்குள்ளே வைங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சால் 100% உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், புதையல் கிடைக்கும் அப்படின்னு நிறைய போலி வாக்குறுதிகளை சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கைகள் சடங்குகள் எல்லாமே நம்மளோட மனசை சுத்தப்படுத்தவும் ஒரு டிசிப்ளின் அதாவது ஒழுக்கத்தை கொண்டு வரவும் இறை நம்பிக்கையை வளர்க்கவும் தான் உருவாக்கப்பட்டதே தவிர அது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையான சக்தி எது தெரியுமா? உங்களோட உழைப்பு மட்டும்தான். உங்களோட உழைப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நல்ல முடிவுகள், உங்களுடைய பொறுமை மற்றும் விடாமுயற்சி. ஸோ இதோட கூடவே கடவுளோட பக்தியும் நமக்கு சேரும்போது மன தைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் உழைப்பு தான் நமக்கான பலனை கொண்டு கொடுக்கும். இதை எப்பவுமே நீங்கள் மறக்காதீங்க. ஆடி மாதம் அப்படின்றது ஏதோ பயப்பட வேண்டிய மாதமோ இல்லை சுபகாரியங்கள் செய்யக்கூடாத ஒரு முடக்கமான மாதமோ கிடையாது. இது நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சு ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் புதுப்பிச்சுக்க ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம், இறைவனை நம்புவோம். கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கேற்ற நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஆடி மாதத்தோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக மற்றும் வாழ்வியல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.